புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 8 பொய்யின் உலகம், தீமையின் தாய் மற்றும் இருளின் மகன்கள் பக்கம் 228. சுவாசம் ஒரு சுமை மற்றும் அனைத்து நம்பிக்கையும் ஒரு கசை. உடல் ஒரு வேதனையின் களம், ஒரு வெகுஜன அமைதியின்மை. ரெஸ்போஸ் என்பது வேதனைக்கும் இடையே காத்திருப்பு. யாரும் மாற்ற நினைக்காத விஷயங்களின் விதி இதுதான். கடினமான சோகமான இதயம், கடுமையான சிரிக்காத மனம். மகிழ்ச்சியை நிராகரிக்கும் இனிப்பு போன்றது. அமைதி ஒரு சலிப்பும் எண்ணமாக இருந்தது. துன்பத்தால் மட்டுமே வாழ்க்கை வண்ணமயமாக வளர்ந்தது. அதற்கு வலியின் மசாலா, கண்ணீரின் உப்பு தேவைப்பட்டது. ஒன்றை நிறுத்தினால் அனைத்தும் நன்றாக இருக்கும். மற்றபடி கடுமையான உணர்வுகள் மட்டுமே சில ஆர்வத்தை தந்தன. பொறாமையின் ஆவேசம் கொளுத்தப்பட்ட இதயத்தை எரித்தது. கொலைவெறி மற்றும் வெறுப்பு மற்றும் காமத்தின் வாடை. குழிக்கு ஈர்க்கும் கிசுகிசு மற்றும் துரோகத்தின் பக்கவாதம். மந்தமான வலி நிறைந்த நேரங்களில் தெளிவான புள்ளிகளை வீசியது. துரோகத்தின் நாடகத்தை பார்க்க. அழிவின் துக்கத்தின் கீழ் உயிரினங்களின் நெளிவு. மற்றும் இரவை துக்கத்தின் சோகமான பார்வை. மற்றும் திகில் மற்றும் பயத்தின் சுத்தியல் இதயம். ஆகியவை டைமின் கனமான கோப்பையில் இருந்த பொருட்கள். அதன் கசப்பான சுவையை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க உதவியது. இத்தகைய கடுமையான விஷயங்கள் வாழ்க்கையின் நீண்ட நரகத்தை உருவாக்கியது. இவை இருண்ட சிலந்தி வலையின் இழைகளாக இருந்தன. இதில் ஆன்மா பிடிபட்டது, நடுங்கியது மற்றும் பரவசப்பட்டது. இது மதம், இது இயற்கையின் விதி. அக்கிரமத்தின் வீழ்ந்த தேவாலயத்தில் சக்தி மண்டியிடம் கருப்பு பரிதாபமற்ற உருவத்தை வணங்க. கடினமான இதயம் கொண்ட கல் நீதிமன்றங்களை கடக்க வேண்டும். தீய விதியின் தளம் போன்ற நடைபாதை. ஒவ்வொரு கல்லும் இரக்கமற்ற சக்தியின் கூர்மையான விளிம்பு. மற்றும் சித்திரவதை செய்யப்பட்ட மார்பகங்களில் இருந்து குளிர்ந்த இரத்தத்தால் ஒட்டப்பட்டது. காய்ந்து கிடக்கும் மரங்கள். வேதனையின் தோரணையில் விரைத்து இறக்கும் மனிதர்களைப் போல எழுந்து நின்றன. மேலும் ஒவ்வொரு ஜன்னலிலிருந்தும் ஒரு பயங்கரமான பாதிரியார். டெட்டியம்ஸ் படுகொலையின் கிரீடம். வேரோடு பிடுங்கப்பட்ட நகரங்கள், வெடித்த மனித வீடுகள். எரிக்கப்பட்ட உடல்கள், வெடிகுண்டுகளின் படுகொலை ஆகியவற்றைப் பார்த்தார். புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 8 பொய்யின் உலகம், தீமையின் தாய் மற்றும் இருளின் மகன்கள் பக்கம் 229. எங்கள் எதிரிகள் வீழ்ந்தார்கள், வீழ்ந்தார்கள், அவர்கள் பாடினர். ஒருமுறை எங்கள் விருப்பத்தைத் தங்கியிருந்த அனைவரும் அடிபட்டு இறந்தனர். நாங்கள் எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு கருணையுள்ளவர்! இவ்வாறு அவர்கள் கடவுளின் செயலற்ற சிம்மாசனத்தை அடைவார்கள் என்று நினைத்தார்கள். அவர்களுடைய எல்லா செயல்களும் யாரை எதிர்க்கிறதோ அவருடைய வானத்தைத் தொடும்படி அவர்களுடைய செயல்களை பெரிதாக்கிக் கொண்டு அவரைத் தங்கள் குற்றங்களுக்கு உடந்தையாக ஆக்கினார்கள். இரக்கமற்ற பலமும் இரும்பின் மனநிலையும் ஊசலாடியது. பயங்கரம் மற்றும் இருள் ஆகியவற்றின் காலமற்ற இறையாண்மை, இது அவர் செய்த மோசமான அவலத்தால் மதிக்கப்படும். ஒரு இருண்ட கடவுளின் உருவத்தை எடுத்துக்கொண்டது. அவர் ஒரு பரிதாபகரமான உலகத்தில் இருந்தார். இடைவிடாத துயரத்திற்கு ஆளான ஆதரவற்ற இதயங்கள் தங்களை சேற்றில் மிதித்த பாதங்களை வணங்கின. அது துக்கமும் வெறுப்பும் நிறைந்து உலகமாக இருந்தது. அதன் தனிமையான மகிழ்ச்சிக்காக வெறுப்புடன் கூடிய துக்கம், மற்றவர்களின் துக்கத்துடன் வெறுப்பு அதன் விருந்து. ஒரு கசப்பான ரிட்டஸ் துன்ப வாயை சுருட்டியது. ஒரு சோகமான கொடுமை அதன் அச்சுறுத்தும் வாய்ப்பைக் கண்டது. வெறுப்பு அந்த சாம்ராஜ்யத்தின் கருப்பு தூதர். அது பிரகாசித்தது. இதயத்தில் ஒரு சோம்பேறி நகை, ஆன்மாவை அதன் வீரியம் மிக்க கதிர்களால் எரித்தது. மேலும் வலிமையின் வீழ்ச்சியின் படுகுழியில் மூழ்கியது. இந்த உணர்ச்சிகள், பொருள்கள் கூட வெளிப்படுவது போல் தோன்றியது. ஏனென்றால் மனம் அது பெற்ற அக்கிரமத்திற்கு பதிலளித்து உயிரற்றவற்றில் நிரம்பி வழிகிறது. அவர்களின் பயனர்களுக்கு எதிராக வீரியம் மிக்க சக்திகளை பயன்படுத்தியது. கைகள் இல்லாமல் காயப்படுத்தியது மற்றும் விசித்திரமாக, திடீரென்று கொன்று, காணாத அழிவின் கருவிகளாக நியமிக்கப்பட்டது. அல்லது அவர்கள் தங்களை ஒரு அதிர்ஷ்டமான சிறைச்சுவராக ஆக்கிக் கொண்டனர்.
அங்கு மனிதர்கள் தவழும் மணி நேரங்களில் எழுந்திருப்பதை கண்டனம் செய்தார்கள். ஒரு அச்சுறுத்தும் மணியின் ஓசையால் கணக்கிடப்படுகிறது. ஒரு தீய சூழல் தீய ஆன்மாக்களை மோசமாக்கியது. எல்லா விஷயங்களும் அங்கே நனவாகவும் அனைத்தும் விபரீதமாகவும் இருந்தன. இந்த நரக மண்டலத்தில், அதன் ஆழமான குழியிலும் இருண்ட மையத்திலும் கூட அழுத்தத் துணிந்தார்.